ஹாய் ஹலோ காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஜியாகிரஃபி தேர்ட் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். மோஷன்ஸ் ஆஃப் த எர்த். மோஷன்ஸ்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எர்த்தோட மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். எர்த்தோட மூமெண்ட்டை ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ரொட்டேஷன், இன்னொன்று வந்து ரெவல்யூஷன். ரொட்டேஷன் அப்படின்றது இஸ் த மூமெண்ட் ஆஃப் த எர்த் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ். அதோட ஆக்சிஸ்லேயே வந்து எர்த் வந்து ரொட்டேட் ஆகிக்குது இல்லை, இதுக்கு பேர் தான் ரொட்டேஷன். ரெவல்யூஷன் அப்படின்றது மூமெண்ட் ஆஃப் த எர்த் அரவுண்ட் த சன் இன் அ ஃபிக்ஸ்டு பாத் ஆர் ஆர்பிட். ஒரு ஃபிக்ஸ்டு பாத்லேயோ ஒரு ஆர்பிட்லேயோ எர்த் வந்து அதை சுற்றிக்குது, சன்னை சுற்றி வருது இல்லை, அதுக்கு பேர் தான் ரெவல்யூஷன். இன்னமும் புரியலையா? இப்போ இதுதான் அந்த ஆர்பிட்னு வச்சுக்கோங்க. இங்கே சன் இருக்குது, இது வந்து எர்த்து வந்து அதுவே அப்படி அதோட ஆக்சிஸில் சுற்றிக்குது இல்லை, அதுக்கு பேர் தான் ரொட்டேஷன். ரெவல்யூஷன் அப்படின்றது எர்த்து வந்து சன்னை வந்து சுற்றி வருது பாருங்கள் இந்த ஆர்பிட்டில், இதுக்கு பேர் ரெவல்யூஷன். இதுதான் ரொட்டேஷனுக்கும் ரெவல்யூஷனுக்கும் டிஃப்ரென்ஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தென் வந்து ஆர்பிட்டல் பிளேன். ஆர்பிட்டல் பிளேன் அப்படின்றது இப்போ நம்ம சொன்ன அந்த ரெவல்யூஷன் அந்த ஆர்பிட்டில் சுற்றுதுன்னு சொல்கிறோம்ல, அப்போ எர்த்தோட எந்த பிளேன் வந்து ஆர்பிட்டில் சுற்றுதோ அதுதான் ஆர்பிட்டல் பிளேன். இன்னமும் புரியலையா? இப்போ இந்த ஆர்பிட்னு வச்சுக்கோங்க, இது எர்த், இந்த ஆங்கிள் தான் ஆர்பிட்டல் பிளேன் அப்படின்னு சொல்கிறோம். இன்னமும் புரியலையா? இங்கே பாருங்கள், இந்த 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 இடத்த தான் நம்ம ஆர்பிட்டல் பிளேன். நம்ம ஸ்பேஸில் இருக்க எந்த செலஸ்டியல் பாடியாக இருந்தாலும் நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் தான் குறிப்போம். இந்த ஆர்பிட்டல் பிளேன்லேயும் எக்ஸ் ஆக்சிஸில் தான் நம்ம குறிப்போம். இதுதான் அந்த பிளேன், அந்த ஆர்பிட்டு, இது எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இது தான் வந்து ஆர்பிட்டல் பிளேன் அப்படின்னு இது ஆர்பிட்டல் பிளேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் வந்து நம்ம எர்த் வந்து எதுக்கிட்ட இருந்து லைட் ரேஸை வந்து ரிசீவ் பண்ணிக்குது? சன் கிட்ட இருந்து தானே எர்த் வந்து லைட் ரேஸஸை ரிசீவ் பண்ணிக்குது. இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ எர்த் வந்து லைட் ரேஸை சன்கிட்ட ரிசீவ் பண்ணுற அந்த ஹாஃப் வந்து டேவாக இருக்கும். லைட் ரேஸை ரிசீவ் பண்ணாதது இன்னொரு ஹாஃப் வந்து நைட்டாக இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து ஒரு ரெண்டுத்தையும் பிரிக்குதுல, அந்த நடுவில் இருக்க அந்த ஆங்கிளுக்கு பேர் சர்க்கிள் ஆஃப் இல்லுமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? சர்க்கிள் ஆஃப் இல்லுமினேஷன். இந்த டயக்ராம் பாருங்கள், இந்த டயக்ராம் பார்த்தவங்களுக்கே புரியும். இதுதான் எர்த்து. சன்னோட லைட் ரேஸ் படுற இடம் டேவாக இருக்கும், சன்னோட லைட் ரேஸ் படாத இடம் நைட்டாக இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குல்ல, இதுதான் சர்க்கிள் ஆஃப் இல்லுமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு டே நைட் இதெல்லாம் வர்றது மோஸ்ட் காமன். இது அந்த பீரியட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் எர்த் இருக்குல்ல, இந்த 24 ஹவர்ஸ் டே நைட் வந்து வருது அப்படின்றது தான் எர்த் டே அப்படின்னு சொல்கிறாங்க. இது டெய்லி நமக்கு நார்மலாக நடக்கிற ஒரு ப்ராசஸ் தான். தென் வந்து இப்போ வந்து எர்த்து ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்கிறோம். எர்த் ரொட்டேட் ஆகலைன்னா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கொஷின் நமக்கு எல்லாருக்குமே அரைஸ் ஆகும். என்ன ஆகும் அப்படின்னு நம்மளும் தெரிஞ்சுக்கலாமா? எர்த்து எந்த சைடு வந்து சன்னோட லைட் ரேஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்குதோ, எந்த ஹாஃபு, அந்த இடம் ஃபுல்லாக டேவாக மட்டுமே இருக்கும். ஸோ அந்த இடம் ரொம்ப வார்ம் ஆகிட்டு இருக்கும். ஸோ எந்த லிவிங் ஸ்பீசிஸுமே வாழ முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து தள்ளப்படுவாங்க. அப்புறம் இன்னொரு ஹாஃபில் வந்து எந்த கோல்டாக மட்டும் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து எந்த உயிரினமும் வாழ முடியாது. அங்கேயும் ஃபுல்லாமே கோல்டாக இருந்த செடி கூட எதுவும் வளர முடியாது இல்லை, சன்னோட லைட் ரேஸ் இல்லாமல். ஸோ அந்த ஹாஃபும் வந்து எந்த லிவிங் ஆர்கானிசமும் சர்வை பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனை வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ எர்த் ரொட்டேட் ஆனால் மட்டும்தான் ஒரு நார்மல் லைஃப்பை நம்மளால் வாழ முடியும் அப்படின்றது தான் இதோட ஆன்சர். தென் வந்து நம்ம எர்த் வந்து அதோட ஆர்பிட், தட் மீன்ஸ் சன்னை சுற்றி வரத்துக்கு 365 டேஸஸ் ஆகும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் 365 டேஸஸ் + 6 ஹவர்ஸ் ஆகும் அதோட ஆர்பிட்டை அது கம்ப்ளீட் பண்ண. ஆனால் நம்ம 365 டேஸஸ் தான் நான் சொல்லிகிட்ருக்கோம். இன்னும் அந்த 6 ஹவர்ஸ் நம்ம ஏன் எடுத்துக்கிறதில்ல அப்படின்னா, அது இருக்குது. நம்ம லீப் இயராக வந்து 4 years ஒன்ஸ் லீப் இயர்ஸ் வந்து February 29 வருதுல்ல, அது வந்து இந்த 6 ஹவர்ஸ் அப்படின்றத ஒரு 4 years நல்லா சேர்த்து வச்சு 24 ஹவர்ஸ் அப்படின்றது 1 டே. ஸோ 6 × 4 24. அதனால் 4 வருஷத்துக்கு இந்த 6 ஹவரை சேர்த்து வச்சு ஒரு நாளில் ஆட் பண்ணி 366 டேஸஸை வந்து லீப் இயர் February 29 ஆட் பண்ணி லீப் இயராக செலிப்ரேட் பண்ணணும். இதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. February 29 இஸ் இன்ஸ்டீட் ஆஃப் 28 டேஸஸ் வந்து இருக்கும். 366 டேஸஸ் வந்து லீப் இயரில் வந்து வரும். இது எதனாலனா அதோட ஆர்பிட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எர்த்துக்கு 365 டேஸஸ் + 6 ஹவர்ஸ் வந்து தேவைப்படுது. தென் வந்து எர்த் வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் தான் வந்து சன்னை வந்து சுற்றி வருது. நமக்கு யூஸ்வலாக சம்மர், வின்டர்,
தென் வந்து ஸ்ப்ரிங், ஆண்டம் இந்த சீசன்ஸ்லாம் வந்து வருது. எப்படி வருது அப்படின்ற கொஷின் நமக்கு எல்லாருக்குமே ரைஸ் ஆகும். இது எப்படி வருதுன்னு இதுவரையும் தெரிஞ்சுக்காமல் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ யூஸாக இருக்கும். எப்படின்னா நம்ம எர்த் வந்து சுற்றி வருதுல்ல சன்னை, ஸோ அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த சேஞ்சஸ் வந்து நடக்குது. சம்மர், வின்டர், ஸ்ப்ரிங், ஆண்டம் அப்படின்றது த சேஞ்சஸ் அக்கர் பிகாஸ் ஆஃப் த பொசிஷன் ஆஃப் த எர்த் அரவுண்ட் த சன். சன்னை சுற்றி வரும்போது எர்த்தோட பொசிஷனை பொறுத்து தான் இந்த சேஞ்சஸ்லாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னு வாங்க பார்ப்போம். 21 ஜூன், இது நல்லா இந்த டேட் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 21 ஜூன். ஓகே, நார்தன் ஹெமிஸ்பியரில் நார்தன் ஹெமிஸ்பியர் சன்னுக்கு டில்ட்டடாக வந்து இருக்கும். ஸோ சன்னுக்கு டில்ட்டடாக இருக்கிறதால சன்னோட லைட் ரேசஸ் வந்து டைரெக்டாக வந்து நார்தன் ஹெமிஸ்பியர் மேலே படும். ஸோ நார்தன் ஹெமிஸ்பியர் மேலே பட்டுறதால அங்கே எல்லா சன்னோட லைட் ரேசஸ் பட்டு அங்கே வந்து சம்மராக இருக்கும். இன்னொரு ஹாஃபில் வந்து சன்ரைசஸ் படாது. ஸோ சதர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து லைட் இயராக இருக்காது. நார்தன் ஹெமிஸ்பியரில் சன் வந்து டேரெக்டாக படுறதால ஸோ அந்த சைடு எல்லாமே சம்மராக இருக்கும். சதர்ன் ஹெமிஸ்பியர் ஃபுல்லாமே வின்டராக இருக்கும். அப்போ நார்தன் ஹெமிஸ்பியரில் வந்து சம்மரை அதிகமாக வார்ம், தட் மீன்ஸ் சன்னோட லைட் ரேசஸ் படுறதால ஸோ அங்கே அதிகமான டேஸஸ் வந்து இருக்கும், கம்மியான நைட்ஸ் வந்து இருக்கும். தென் வந்து நார்த் போலில், தென் ஆர்டிக் சர்க்கிளில் இங்கெல்லாம் வந்து சன்ரைசஸ் வந்து ஸ்கேட்டராக படுறதால ஸோ அங்கே 6 months ஃபுல்லாமே டேஸஸாக வந்து இருக்கும். அப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கும். என்னவாக இருக்கும், இங்கே வந்து நைட் வந்து அதிகமாக இருக்கும், டேஸ் வந்து கம்மியாக இருக்கும். இங்கே வந்து வின்டராக இருக்கும். தென் வந்து சோலியஸ்ட், இதுதான் வந்து சம்மர் சோலியஸ்ட் டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோலியஸ்ட் டேஸ் அப்படின்றது எர்த் வந்து ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜ், தட் மீன்ஸ் சம்மர்லேருந்து வின்டர், வின்டர்லேருந்து ஸ்ப்ரிங்கு, தென் ஆட்டம், அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போகிறது தான் சோலியஸ்ட் டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சம்மர் சோலியஸ்ட் டேஸ். சம்மர் சோலியஸ்ட் டேஸ் அப்போ நார்தன் ஹெமிஸ்பியர் வந்து சம்மராக இருக்கும், சதர்ன் ஹெமிஸ்பியர் வந்து வின்டராக இருக்கும். நார்தன் ஹெமிஸ்பியர் தான் ஒரு ஹீரோ மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே சம்மராக இருந்தால் சம்மரு, சம்மர் சோலியஸ்ட் டேஸ், வின்டராக இருந்தால் வின்டர் சோலியஸ்ட் டேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் வந்து டிசம்பர் 22 வந்து ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான். இப்போ ட்ராபிக் ஆஃப் கேன்சர்லேயும் ஆர்டிக் சர்க்கிள்லேயும் தென் வந்து நார்த் போல்லையும் வந்து சன்லைட் பட்டு அங்கே வந்து சம்மராக இருந்ததுன்னு பார்த்தோம். இப்போ வந்து ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானும் தென் வந்து அண்டார்டிக்கும் தென் சவுத் போல், இப்போ இந்த சைடு வந்து சம்மராக இருக்கும், நார்தன் ஹெமிஸ்பியர் வந்து வின்டராக இருக்கும். அதே சேஞ்சஸ் தான் இங்கேயும் நடக்கும். இங்கே ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் ரிசீவ்ஸஸ் சன்லைட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கிறதால இங்கே சம்மராக இருக்கும். ஸோ வந்து நார்தன் டேஸஸ், சதர்ன் ஹெமிஸ்பியர்ஸ் வந்து டேஸஸ் வந்து அதிகமாக இருக்கும், நைட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். தென் வந்து நார்தன் ஹெமிஸ்பியரில் வந்து நைட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், டேஸ் வந்து கம்மியாக இருக்கும். தென் வந்து இங்கே வின்டராக இருக்கும். அதனால நார்தன் ஹெமிஸ்பியரில் வின்டராக இருக்கிறதால வின்டர் சோலியஸ்ட் டேஸ். ஏன் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து கிறிஸ்மஸை வந்து சம்மரில் செலிப்ரேட் பண்ணுறாங்க தெரியுமா? ஆஸ்திரேலியா வந்து சதர்ன் ஹெமிஸ்பியரில் தான் இருக்குது. ஸோ December 22 நியர்லி கிறிஸ்மஸ் வந்து 25 இருக்குது. ஸோ December 22லேருந்து அவங்களுக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த டைமில் வந்து அங்கே அதிகமான வெப்பம் இருக்கிறதால அவங்க மட்டும் சம்மரில் வந்து கிறிஸ்மஸை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுதான் இதோட ரீசன். அண்ட் 21 மார்ச் அண்ட் 23 இது வந்து ஈஸி. யூக்கினோஸ் அப்படின்றது என்னன்னு பார்க்க போகிறோம். யூக்கினோஸ் அப்படின்றது என்னென்னா, யூக்கி அப்படின்னாவே இதிலே வந்துருச்சு, ஈக்குவல், தட் மீன்ஸ் ஈக்குவேட்டார் டேரெக்டாக சன்லைட் வந்து ஈக்குவேட்டரில் படும். இதுக்கு முன்னாடி சோலியஸ்ட் டேஸில் ஒன்று நார்தன் ஹெமிஸ்பியரில் படும், இன்னொன்று சதர்ன் ஹெமிஸ்பியரில் படும். இப்போ ஈக்குவேட்டார் டேரெக்டாக போயிட்டு ஈக்குவேட்டர்லேயே படுறதால இங்கே ஈக்குவல் நைட்ஸ் அண்ட் ஈக்குவல் டேஸ் வந்து இருக்கும். இதுக்கு பேர் தான் ஈக்வினோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 21 மார்ச் அண்ட் September 23. ஃபஸ்ட்டு இது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ 23 டிசம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 23 செப்டம்பர். இப்போ NH நார்தன் ஹெமிஸ்பியர்னு வச்சுக்கோங்க, SHனா சதர்ன் ஹெமிஸ்பியர்னு வச்சுக்கோங்க. இப்போ நார்தன் ஹெமிஸ்பியர்ன்றது மேலே. ஏபிசியில் ஃபஸ்ட்டு என்னது, ஆட்டம் சீசன், ஏதுன்னு. ஸோ இங்கே வந்து ஆட்டம் சீசன். சதர்ன் ஹெமிஸ்பியரில் ஸ்ப்ரிங் சீசன், எஸ். இங்கே பாருங்கள், சதனுக்கும் எஸ்ஸு, ஸ்ப்ரிங்குக்கும் எஸ்ஸு. இது ரெண்டும் எப்போ ஒன்றா இருக்குன்னா செப்டம்பர் வந்து எஸ்ஸு. ஸோ இந்த ரெண்டும் எஸ் ஒன்றா இருக்கும்போது செப்டம்பர் மாதத்தில் வந்து இருக்கும். சதர்ன் ஹெமிஸ்பியரில் ஸ்ப்ரிங்காக இருக்கும் எப்போ, செப்டம்பரில் 23. இல்லைனா நார்தன் ஹெமிஸ்பியரில்
நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ன்றது மேலே ஏபிசிடியில் ஃபஸ்ட்டு ஏ இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை நார்தர்ன் ஹெமிஸ்பியரை வேறு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இதுக்கு முன்னாடி 23 செப்டம்பருக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும், 21 ஜூனில் வந்து சம்மர் இருந்திருக்கும் நார்தர்ன் ஹெமிஸ்பியரில். ஸோ சம்மர் டைமில் எல்லா இலையும் வந்து காஞ்சி போயிருக்கும். ஆட்டம்ன்றது இலை உதிர் காலம் தானே சொல்லுவோம். அப்போ இப்போ வந்து வின்டர் ஆரம்பிக்க போகுது. தட் மீன் டெம்பரேச்சர் வார்மாக இருக்கிறது கொஞ்சம் கூல் ஆக போகுது. ஸோ இருக்கிற அந்த இலைலாம் வந்து உதிர ஆரம்பித்து புதிய இலை வந்து வளர ஆரம்பிக்கும். அதுதான் ஆண்டம் சீசன் சொல்லுவோம். அதுதான் நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் ஆண்டம் சீசன் வந்து வருது. தென் வந்து 21 வந்து மார்ச். இப்போ நம்ம 23 பார்த்தோம். இப்போ வந்து 21 மார்ச் வந்து பார்க்க போகிறோம். 21 மார்ச் அதே நார்தர்ன் ஹெமிஸ்பியர், சதர்ன் ஹெமிஸ்பியர். இங்கே வந்து இப்போ ஆட்டமாக இருக்கும், இங்கே வந்து ஸ்ப்ரிங்காக இருக்கும். ஸோ இங்கே சதர்ன் ஹெமிஸ்பியர் ஸ்ப்ரிங்காக இல்லை, ஏன்னா மேலே எஸ் இல்லை, தட் மீன்ஸ் செப்டம்பர் இல்லை. ஸோ இதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை சதர்ன் ஹெமிஸ்பியரில் இதுக்கு முன்னாடி இப்போ வந்து மார்ச் 21 அதுக்கு முன்னாடி டிசம்பர் இருக்குது. ஸோ டிசம்பரில் அவங்களுக்கு சம்மராக இருக்கும். இப்போ மறுபடியும் அவங்களுக்கு வந்து கிளைமேட் வந்து சில்லாக ஆரம்பிக்கும். ஸோ எல்லா லீவ்ஸும் கீழே வந்து புதுசாக வளர ஆரம்பிக்கும். அதனால் அங்கே ஆண்டம் சீசன் வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது குவரிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சாப்டர் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.